அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும், கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும், அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஒரு ஆண்டும் அரிசியுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண்மை திட்டங்கள் இங்கே இந்தியாவில் சரியாக செயல்படவில்லை. மக்களுடைய அடிப்படை தேவையான இந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசல்ல போய் நீ காத்து நிற்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். திரைப்படங்களிலே நடிக்க சென்ற போது நெஞ்சுக்கு நீதி என்று அரசியல் பேசி அரசியல் செய்கிற இடத்தில் கதாநாயகனாக வலம் வருகிற எங்கள் துணை முதல்வர் அவர்களை அரிசி திரைப்படத்தை பற்றி வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் முத்தரசன் அவர்கள், அண்ணன் சமுத்திரகனி அவர்கள் நடித்துள்ள அரிசி படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் பாடல்கள் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு செல்வப்பிரந்தகை அவர்களே, எனக்கு முன்பு வாழ்த்துறை வழங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் வைகோ அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அண்ணன் வீரபாண்டியன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் பேராசிரியர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் அண்ணன் புதுமடம் அலீம் அவர்களே, சிபிஐ எம்எல் மாநில செயலாளர் அண்ணன் பழ ஆசை தம்பி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்களே, இயக்குனர் நடிகர் அண்ணன் சமுத்திரகனி அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சிபிஎம் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு சண்முகம் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ் பாலாஜி அவர்களே, அண்ணன் மாரிமுத்து அவர்களே, அண்ணன் ரூபி மனோகரன் அவர்களே, அண்ணன் கனகராஜ் அவர்களே, சகோதரர் திருமுருகன் காந்தி அவர்களே, மருத்துவர் ஷர்மிளா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சிற்றரசு அவர்களே, பகுதி கழக செயலாளர் அண்ணன் மாப்பா அன்புதரை அவர்களே, திரு வினோத் வேலாயுதம் அவர்களே, அண்ணன் அகஸ்டின் பாபு அவர்களே, அண்ணன் நுங்கை VS ராஜ் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய கழகத்துடைய நிர்வாகிகளே, IUML பொதுச் செயலாளர் அண்ணன் முகமது அபுபக்கர் அவர்களே, மருத்துவர் அண்ணன் ரவீந்திரநாத் அவர்களே, சகோதரி சாந்தி உள்ளிட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தோழர்களே, தயாரிப்பாளர் திரு சண்முகம் அவர்களே, அரிசி படத்தினுடைய இயக்குனர் திரு சகோதரர் விஜயகுமார் மற்றும் திரைப்படத்தில் நடித்துள்ள அனைத்து நடிகர் நடிகைகளே, தொழில்நுட்ப கலைஞர்களே, இயக்குனர் திரு RK செல்வமணி உள்ளிட்ட அனைத்து திரைப்பட சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளே, இங்கே வந்திருக்கக்கூடிய திரையுலக ஆர்வலர்களே, தோழமை கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே, அனைவருக்கும் முதல் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு நம்முடைய அண்ணன் முத்தரசன் அவர்கள் நடித்துள்ள திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் நிகழ்ச்சி, ஆடியோ லான்ச் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல்ல இந்த திரைக்குழுவினருக்கு நம்முடைய பாராட்டுக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி ட்ரெய்லர் லான்ச்சஸ், ஆடியோ லான்ச்சஸ் நிகழ்ச்சிகள்லாம் மிக பிரம்மாண்டமாக, அதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நடத்துவாங்க, அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திரையரங்கத்தில் நடத்துவாங்க. ஆனால் அரிசி படக்குழுவினர் இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக கலைஞர் கட்டிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்கிறாங்க. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகளையும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னொன்று அமைச்சராக நான் பொறுப்பேற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பல பேருக்கு தெரியும், அது பத்திரிகையாளர்களுக்கு நல்லா தெரியும். கடந்த 4 வருடங்களாக திரைத்துறை சம்பந்தமாக எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டதே கிடையாது. யார் எந்த நிகழ்ச்சி அழைச்சாலும் சொல்லிடுவேன், இல்லைங்க நான் கலந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஆனால் அண்ணன் முத்தரசன் அவர்கள் அழைக்கும் போது என்னால் அதை தட்டி கழிக்க முடியல. நீங்கள் தேதியை சொல்லுங்கண்ணே, நான் வந்துடுறேன் அப்படின்னேன். அப்புறம் நேரம் கேட்டார். நான் சொன்ன நேரத்தையும் நீங்களே சொல்லுங்கண்ணே, நான் நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னு அவரால் அழைக்கப்பட்டு இழுத்து வரப்பட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கின்றேன். நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சி நடந்தது. தமிழ்நாடு அரசு சார்பாக திரைப்பட விருதுகள் பல வருடங்களாக கொடுக்காம இருந்து சென்ற அதிமுக ஆட்சியில் 10 வருடங்கள் கொடுக்கப்படாமல் நம்முடைய முதலமைச்சர் அதுக்காக ஒரு குழு அமைச்சு 2015 2022 ஆண்டு வரைக்கும் திரைப்பட விருதுகளை நான் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பு கிடைச்சிது. நான் திரைத்துறையிலிருந்து வெளியில் வந்து இன்னைக்கு மக்கள் பணி ஆற்றிக்கொண்டிருக்கின்றேன். ஆனால் இன்னைக்கு நம்முடைய அண்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முத்தரசன் அவர்கள் இன்னைக்கு மக்கள் பணியிலிருந்து சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்திருக்கிறார். சினிமா துறைக்கு வந்திருந்தாலும் இந்த படம் எவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றாலும் நிச்சயம் மக்கள் பணிதான் அவருக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அதில் யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். அவர் சினிமாவோட உச்சத்துக்கு போனாலும் கெரியருடைய உச்சத்துக்கு போனாலும் அவர் எப்பவுமே விரும்புவது மக்களோடு மக்களாக இருப்பது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அரசியலிருந்து சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு நானும் சில காலம் திரைத்துறையில் இருந்தவன், முன்னாள் திரைத்துறையில் இருந்தவன் அப்படிங்கிற வகையில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்களுக்காக பல ஆண்டுகள் களப்போராளியாக உழைத்தவர் தான் அண்ணன் முத்தரசன் அவர்கள். இப்போ திரையிலும் மக்களுடைய உரிமைகளை அந்த உரிமையோடு பேச வந்திருக்கின்றார். அதுவும் இந்த படத்தில் குறிப்பாக சிறப்பாக விவசாயியாக அவர் நடித்திருக்கின்றார். அவர் அந்த போஸ்டர், இந்த ட்ரெய்லர், பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இயல்பிலேயே ஒரு விவசாயிங்கிறதுனால விவசாயியாக நடித்திருக்கிறார் என்று சொல்வதை விட ஒரு விவசாயியாக அவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது நிச்சயம் அது உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முத்தரசன் மட்டுமல்ல, இங்கே அண்ணன் சமுத்திரகனி அவர்களும் கம்யூனிச கொள்கைகளை உணர்ந்தவர், அதை தொடர்ந்து பேசக்கூடியவர். விவசாயிகளுடைய உரிமைக்காக கம்யூனிஸ்டுகள் களத்தில் இறங்கினா நிச்சயம் அதில் எப்பவுமே வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறையும் வெற்றி பெறுவாங்க. இந்த படமும் அதே போல நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும். இந்த படத்தினுடைய தலைப்பு அரிசி உயிரின் மறுபெயர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த அரிசிக்காக ஒரு காலத்தில் மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. பண்ணையாளர்கிட்ட வாழ்க்கை முழுக்க அடிமையெல்லாம் இருந்தாங்க. காலமெல்லாம் வயல்லையே வேலை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு நேர சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு. அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளருடைய உரிமைக்காக களத்தில் இறங்கி கம்யூனிஸ்டுகள் இதுவரைக்கும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. அதில் வெற்றியும் கண்டிருக்கிறாங்க. அதனால தான் டாக்டர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார், நான் மட்டும் தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணாவையும் என்னுடைய வாழ்க்கையில் நான் சந்திக்காமல் இருந்ததுன்னா நானும் ஒரு கம்யூனிஸ்ட் தொழிலாக மாறியிருப்பேன் அப்படின்னு கலைஞர் அடிக்கடி சொல்வார். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் தான் 1969 ஆட்சிக்கு பொறுப்பு வந்ததுக்கு பிறகு ஏழை எளிய மக்களுக்கு அரிசி கிடைப்பதற்கான எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுத்தார். ஒருபடி அரிசிக்காக யாரும் இன்னொருத்தர் வீட்டு வாசலில் போய் நீ காத்து நிற்கக்கூடாதுன்னு அந்த நிலைமையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னும் சொல்லணும்னா 2006 சட்டமன்ற தேர்தல் பொழுது கலைஞர் அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார். 2 ரூபாய்க்கு 1 கிலோன்னு முதல்ல அறிவிச்சவர் அவர் தான். அது அந்த காலத்தில் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பல குடும்பங்களுக்கு அரிசி சோறுங்கிறது மிகப்பெரிய ஒரு கனவாக இருந்துச்சு. அந்த கனவை நினைவாக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பின்னாடி அந்த 2 ரூபாயை 1 ரூபாயாவும் அவர் குறைச்சாரு. அதோட அடுத்த கட்டமாக தான் இன்னைக்கு விலையில்லா அரிசியும் வந்திருக்கு. மக்களுடைய அடிப்படை தேவையாக இருந்த அரிசி பிரச்சனையை போக்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். எனவே அந்த வகையில் விவசாயிகள் உரிமைக்கான இந்த படம் நிச்சயம் வெல்லும் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அண்ணன் முத்தரசன் அவருடைய அரசியல் களப்பணியும்
அதே போல கலைப்பணியும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு உங்கள் அனைவரும் சார்பாக நான் வாழ்த்துகின்றேன். இந்த திரைப்படத்துடைய தயாரிப்பாளர்கள், கலைஞர்கள், இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நம்முடைய அனைவரின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கெரியரின் உச்சம் செல்ல வாழ்த்தி, கெரியரின் உச்சம் சென்றாலும் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தி நல்லதோர் உரை வழங்கிய எங்கள் துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக பொதுப்பணித்துறை என்றாலும் சரி, பொது வாழ்வு என்றாலும் சரி, எங்கே சமூக நீதி தடுமாறுகிறதோ அங்கே நான் அந்த ஏமாற்றத்தை நெருப்பு கொண்டு எரிப்பேன் அல்லது தண்ணீர் கொண்டு கரைப்பேன் என்று அணை திறப்பாக இருந்தாலும் அனைவரும் சமம் என்ற எண்ணம் வேண்டும் என்று நேரடியாக களம் சென்று எல்லோருக்கும் சமூக நீதி எவ்வளவு முக்கியம் என்பதை புரிய வைக்கிற எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். அண்ணன் செல்வ பெருந்தை அவர்களுக்கு எங்கள் இயக்குனர் பொன் துகில் அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அரிசி திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழாவிற்கு தலைமை ஏற்று உரையாற்றி சென்றிருக்கின்ற மாநில துணை முதலமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர் என் அன்பு சகோதரர் சமுத்திரகனி அவர்களை, விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் அவர்களை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் வீரபாண்டியன் அவர்களை, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றி இயக்குனர் அண்ணன் ஆர்.கே. செல்வமணி அவர்களை, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தலைவர் பேராசிரியர் தகைசால் தமிழர் ஐயா காதர் மொய்தீன் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரர் பாலாஜி அவர்களை, மருத்துவர் ஷர்மிளா அவர்களை, மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, எங்களுடைய காங்கிரஸ் பேரியக்கத்தின் துணைத் தலைவர் அண்ணன் சொர்ணா சேதுராமன் அவர்களை, நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் ரூபியார் மனோகரன் அவர்களை, மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்ற திரைப்பட நடிகர், நடிகைகள், இயக்குனர் மற்றும் எல்லோருக்கும் எங்களுடைய செங்கொடி ஏந்தி வந்திருக்கின்ற தோழர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இந்த திரைப்படம் என்பது ஒரு வெற்றி திரைப்படமாக மாற வேண்டும். இந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை தோழர் முத்தரசன் அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார். நேற்றைய தினம் கூட ஒரு வேளாண்மை கருத்தரங்கத்தில் நான் கலந்து கொள்ளும் பொழுது, இந்தியாவில் 53.8 மில்லியன் அரிசி பற்றாக்குறை இருக்கிறது. 2023-24 ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு ஆண்டும் அரிசியுடைய உற்பத்தி குறைந்து வருகிறது. வேளாண்மை திட்டங்கள் இங்கே இந்தியாவில் சரியாக செயல்படவில்லை. ஒரு பக்கம் இயற்கையுடைய சீற்றம், பருவமழை மாறி போய்வது, வறட்சி ஏற்படுவது, தட்பவெட்ப நிலை மாறுவது, மண்ணுடைய தன்மையை ஒரு முறமும்
தொழிற்சாலைகள் நிறைந்த இந்த நச்சுக்களால் மண்வளம் மாறுகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் அரிசி உற்பத்தி குறைந்து கொண்டே இருக்கிறது. 53.8 மில்லியன் மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருக்கிறது என்று ஆய்வறிஞர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார். விவசாயிகள் சேற்றில் காலை வைத்தால்தான் நாம் சோற்றில் கையை வைக்க முடியும் என்று எல்லோருக்கும் தெரியும். ஆனால் இந்த வேளாண்மை துறை தினம் தினம் இந்தியாவில் அழிந்துவதற்கு காரணம் ஒரு நேர்மையற்ற ஆட்சி 12 ஆண்டுகளாக இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக 3 கருப்பு சட்டங்களை நாடாளுமன்றத்தில் எந்த விவாதமும் இல்லாமல் வாக்கெடுப்பும் இல்லாமல் பாஜக அரசு வேளாண்மை குடிமக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். இந்தியாவில் உள்ள அனைத்து வேளாண்மை குடிமக்களும் விவசாய பெருங்குடி மக்களும் ஒன்று திரண்டு புதுடெல்லியை முற்றுகையிட்டு 13 மாதங்கள் போராட்டம். அந்த 13 மாத போராட்டத்தில் பல உயிர்கள் பலி கொடுத்தனர். அதற்கு பிறகு மோடி அவர்களுக்கு தெளிவு வந்து எப்படி இரவோடு இரவாக எந்த விவாதமும் இல்லாமல் 3 கருப்பு சட்டத்தை புதிய வேளாண்மை சட்டத்தை கொண்டு வந்தார்களோ அந்த 3 கருப்பு சட்டத்தை திரும்ப பெற்றார்கள். திரும்ப பெறுவதற்கு 13 ஆண்டு கால 13 மாத போராட்டம், 60க்கும் மேற்பட்ட உயிர் பலி, விபத்து, கார் ஏற்றி கொல்லும் அளவிற்கு கொலை நடந்தது. ஆனால் இப்பொழுதும் அமெரிக்காவிடம் வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்திய வேளாண்மை குடிமக்களுடைய வாழ்வாதாரத்தை அடகு வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திற்கு இந்த அரிசி என்ற படம் திரைப்படமாக வருவதை விட நாம் இதை பாடமாக எடுத்து விவசாயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். ஆகவே இந்த திரைப்படம் வெற்றி படமாக மாற வேண்டும், எல்லோரும் பார்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக ஒரு நாள் இந்த திரைப்படத்தை வெளியிட இருக்கிறோம் என்று ஏற்கனவே கூறியிருந்தோம். அதற்குரிய செலவையும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அறக்கட்டளை ஏற்கும். இப்படிப்பட்ட திரைப்படங்களை ஊக்குவிக்க வேண்டும். ஆகவே இந்த திரைப்பட இயக்குனருக்கும் நடிகருக்கும் பொது வாழ்க்கையில் இருந்து கொண்டே திரைப்படத்துறைக்கு வந்திருக்கின்ற தோழர் முத்தரசன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலையும் வாழ்த்தியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.